இந்த வழியை பார்த்தீங்கன்னா கீழ் பழனி மலையில் இருக்கிற இந்த வழியில் ஏகப்பட்ட காட்டு மாடுகள் அதே மாதிரி யானை வழித்தடங்கள் நிறையா இருக்குது. இப்போ எங்களுக்கு உதவி பண்ணது யாரு, நான் நம்பினது யாருன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேற வேணாம் போயிடும். மாடு வந்து இறக்க ஆரம்பிச்சிச்சேன். நாய்கள் வழியில போட்டு தொலைச்சிருக்கானு சனியும் பிடிச்ச போயிடுவோம். சை, இது ஒரு வீடியோவா? என்ன மனம் வந்து காட்டிக்கிட்டு இதெல்லாம் எல்லாரும் வந்து இதே மணிக்கு ஆம்பிடுவாங்களா? நம்மள மணிக்கு தான் ஆம்பிடுவாங்க. பரப்பலாறு நீர்த்தேக்கம் இந்த சைடு தான் அதிகமா யானை நடமாடுமா. ரொம்ப பீதியா இருக்கு உண்மையாவே, அவ்வளவு பயமா இருக்குங்க. ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். வாங்க. இந்த வழியை பார்த்தீங்கன்னா கீழ் பழனி மலையில் இருக்கிற கேசிப்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழி தான். இந்த வழியில் ஏகப்பட்ட காட்டு மாடுகள் அதேமாதிரி யானை வழித்தடங்கள் நிறையா இருக்குது. நாங்கள் போன அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு உதவி பண்ணது யார், நான் நம்பினது யாருன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற வேணாம் போயிடும். அங்கிட்டு பார்த்துக்கோ. மாடு வந்து இறக்க ஆரம்பிச்சிச்சேன். என்னது தகடு தகடு தகடா? நாய்கள் வழியில போட்டு தொலைச்சிருக்கானு சனியும் பிடிச்ச போயிடுவோம். சை, என்ன சார் இறங்கும் போதே பயன்படுத்து. இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லா யானை தான். அது சைடு கொண்டு போகணும். இது என்னது? இது என்னமோ போட்டிருக்கு. எம்மாடி யாரும் இல்ல மாடு போகுதியா பாருங்க, இந்த இருட்டுல கருங்கும்முன்னு இருக்கு. இங்க பட்டன் வேற போயிருச்சேனே, டிவியாவே தான் இருக்கு. இல்ல நீங்க டயர் வர வழியில தகர வெட்டி காட்டுக்குள்ள அடிக்காதீங்க. சொல்லிட்டு இருந்தாரு. வேண்டாம், அவர்கிட்ட வேற ஒரு வண்டியை எடுத்து கேளுங்க. வந்து இல்லைன்னா அவரை செலவழிச்சு அவ்வளோ இது பண்ண சொல்லி ஒரு காரை எடுத்து தாங்கன்னு கேளுங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோட வண்டியை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்காது. ஓடிட்டு நிலைமையில வாங்கியே. ஆமாம், இது ஒரு வீடியோவா? என்ன மனம்? சரி, வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரு பஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸே எல்லாத்தையும் காட்ட வேணாமா? ஆமா ஆமா, இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இதெல்லாம் எல்லாரும் வந்து இதே மணிக்கு ஆம்பிடுவாங்களா? நம்மள மணிக்கு தான் ஆம்பிடுவாங்க. அது யானை ஏரியால. அது யானை போறது. மணப்பா பார்த்துட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க சார், அதே போய் பீதியா இருக்கு. இதுல போய் எடுத்துட்டு வா. யானைக்கு இந்த போய் அந்த மேல எழுதி என்ன போட்டுருக்கு? பரப்பலாறு நீர்த்தேக்கம். பரப்பலாறு நீர்த்தேக்கம் இந்த சைடு தான் அதிகமா யானை நடமாடுமா. ரொம்ப பயமாவும் இருக்கு.
டிக் டிக் நிமிடங்கள். அப்பா சார் ஹலோ ரொம்ப பீதியாக இருக்குது உண்மையாகவே. அவ்வளோ பயமாக இருக்குங்க பாருங்க. எவ்வளோ இருட்டாக இருக்குது கருங்கும்முன்னு. சுத்தமாக ஒன்றுமே தெரில. சவுண்ட் தான் கேட்குது அதிகமாக. அந்த சைடு யானை நடமாடுமா, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. எந்த ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். வயிறு டயர் பஞ்சு திக் திக்குன்னு இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கே பயமாக தான் இருக்கு. எல்லாம் வேகமாக போகிறாங்க. இப்படி வண்டி வேகமாக போகிறாங்கன்னு அப்படி மாட்டிருக்கோம் பாருங்க. கழட்டிடலாம். போதும் போதும் சரி. கரெக்டாக அதிகமாக மேலே எனக்கு டவரும் இல்லை அவ்வளோவா. ஸ்டெப்னியும் மாற்றிட்டு போகிறோம். என்னது இது? ஏரோப்ளேனா? ஐயோ ஸ்டெப்னிலையும் காற்று கம்மியாக தான் இருக்குது. கீழே ஒட்டச்சத்திரம் வரைக்கும் இறங்கிட்டோம்னாலே போதும், தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம். இந்த மணிக்கு நேரத்துலலாம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பராக ஸ்டெப்னி ரெடி பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா பார்க்குறேன் சார், கீழே வந்துட்டு வேணா பார்க்குறேன் சார். ஸ்டெப்னி கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருக்குது. டயரை பின்னாடி தூக்கி வச்சுருவோம். அப்புறமேட்டு மாட்டிக்குவோம். கழட்டுங்க. ஓரளவுக்கு கீழே போகிற வரைக்கும் தான், அப்புறம் பார்த்துக்கலாம். இதை ஏற்றணும்டா. இது அங்கே ஸ்டெப்னியில் ஏற்றிடுவோம். மனோஜ் அதை குடி ஏதா அதை மாற்றணுமோ குடிச்சிட்டு வாங்கப்பா. ஏன் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை டயரை மாட்டவே இல்லைன்னா ஏ கரெக்டில் ஆளுக்கு ஒரு நட்டை கழட்டி விடுவோம். கீழே பிடிச்சிக்கோங்க. கீழே ஓடிடாம. அது வேறு வேறு அதை கழட்டுங்க டக்கு டக்குன்னு கழட்டுங்க. அலைமெண்ட்டும் பார்க்காம டயரும் சேர்ந்து வச்சு. ஓகே அவ்வளோ. அலைமெண்ட் எத்தனை மணிக்கு இருக்கும்? நீ இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கு டயரை பின்னாடி வச்சுருவோம் சார். இப்போயே மாட்டிடுவோன்றீங்களா கையோட? அவ்வளோதான். டக்குன்னு போடுங்க. ஆப்போசிட்டில் போடணும். லைட்டாக மட்டும் போடுறேன். ஒரே இதில் போடாதீங்க. மேலே கீழே அப்படிதான் கீழே போடுங்க. கீழே சாப்பிடுங்க. யாரு நீங்கள் தானா? ஆனந்த கண்ணன் சார். நாங்கள் ஹலோ. ஆமாங்க அப்புறம் இருக்குங்களா? அனுப்பிச்சி வரீங்களா?
இல்லை பத்திரம் நீங்கள் இப்போ இந்த பத்திரம் வச்சுருப்பீங்கள்ல? சரி 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 சரி. அனுப்ப சொன்னால் அனுப்பிடுவா அப்படியா? ஆமாம் சரி சரி. அது நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பேசிட்டு கூப்பிட சொன்னேன். சரி 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 டைப் பண்ணி எதாவது டைப் பண்ண மாட்டாங்கன்னு. சார் லைட்டிங் அடிங்க. சவுண்டு கேட்குது. ஆமாம் சார் லைட்டிங் அடிங்க. இங்கிட்டீங்க சார். என்ன பார்ப்பல? சரி 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 சரி. ஆமாம் சரி. நாளைக்கு காலைல வந்துருங்க. ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு இங்கே வர மாதிரி வந்துடுங்க சந்திரப்பட்டிக்கு. வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிங்க. ஆமாங்க. அப்புறம் அது என்ன இதுன்னு நம்ம ஜெராக்ஸும் இல்லை பத்திரமும் இல்லை எதுவுமே இல்லை. கான்ட்ராக்ட் நாங்கள் பற்றி நம்மள பிறகு நம்ம கான்ட்ராக்டுக்கு நமக்கு விலைக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. அது கேன்சல் பண்ணால் தான் நம்ம கான்ட்ராக்ட் பத்திரம் போட முடியும். அவ்வளோ. ஓகே. அது கேன்சல் பண்ண எதுக்கு மாட்டேன்? ஈஸியில் வரும். உங்கள் பேரில் வரும். இது மாட்டேன். இது இது நீ உறுதியாக போடுங்க. மாட்டிக்கலாம். சரி. உடஞ்சதுன்னா வரேன். கீழே வந்துட்டு கூப்பிட்றேன். சரி. நான் இந்த டயர் பஞ்சர் ஆகி போச்சு. கீழே வந்துட்டு கூப்பிட்றேன். ஒரு வழியா டயர் மாட்டியாச்சு. வர வர அவர் வரட்டும். ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இருட்டில். அவர் வரட்டும். அவர் வரட்டும். அவர் வரட்டும். உடச்சிட்டாச்சா? என்ன அவசரம்? அவர் தான் வந்து பார்ப்பார்ல. இதுவுமே ஒன்றும் சிம்மில் போட இருக்குது. ஃபுல்லாகவே உட்காந்துருச்சு. ஐயோ இதுவும் பிரயோஜனம் இல்லையா? சை ஃபுல்லாகவே உட்காந்துருச்சுல. ஆமாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லையா? சை ஏர்லாம் ஐயோ ஏர் பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஏதாவது சின்ன பம்பு இருக்கு சார். இந்த நேரத்தில் ஸ்டெப்னியும் பஞ்சர் ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை. இந்த டயர் எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் போய் பஞ்சர் போட்டால் தான் உண்டு. என் கூட வந்தவரும் கால் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே அவைலபிளாக இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நான் நம்பினது கண்கண்ட தெய்வம் முருகனை தான் நம்பினேன். அவர் யாரையாச்சும் அனுப்பி எங்களுக்கு உதவி பண்ணிடுவாருன்னு நான் மனதார நம்பினேன். அதே மாதிரிக்கே உதவி பண்ணார். எனக்கே ரொம்ப புல்லரிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டும் எப்படி லிங்க் ஆச்சு முருகனோடன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நார்மலாக அதாவது இருக்கிறாரா? ஒரு ப்ளஸ் டைப்ல வாங்கி வச்சுக்கோங்க சார். ஸ்பேனர் அது சார் இது செட் ஆகாது. மாற்றிடலாம். ஒரு 3 ஐட்டங்க. ஜாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு பம்புக்கு லெக் பம்பு டபுள் பிரிஸ்டனோட வந்திருக்கு. இப்போ 850 ரூபா தான். மீஷோ ஆப் இருக்கு பாருங்க. மீஷோ தெரியுங்களா? தெரியும். அதில் ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஒன்று வண்டியில் வச்சுக்கோங்க. ஏன் டபுள் பிரிஸ்டன் சொல்கிறேன்னா ஒரு 100 மிதிக்கு இது 30 மிதியிலே ஃபுல்லாக ஏறியாரு. ஓகே. எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறது நல்லது. சரி சரி. இது எல்லாமே நான் காரில் வச்சுருக்கேன். அதனால இல்லை. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க. இல்லைன்னா நாங்கள் அங்கே இருந்து ஏன்னா இது நார்மல் வெஹிக்கிளோட வெயிட் அதிகம். இது பொலிரோ ஒன்று மட்டும் வெயிட் அதிகம். இதுல நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு போற வண்டி இருக்கு பாருங்க, அதை விட இது ஒரு 3 மடங்கு வெயிட் அதிகம். பொலிரோ எந்த ஒரு வண்டி அப்சைடானா 407 கூட நிமித்திடலாம். இது 50 ஆள் இருந்தா நிமித்துறது கஷ்டம். நமக்கு பார்க்க சிம்பிளா இருக்குங்க.
அதனால வந்து 4 டயர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி பம்பு அத்தியாவசியம் வாங்கி உலக போட்டு தாங்கணும். அது டார்ச் லைட்டு இந்த டயரை தூரம் போட்டு வேற புது டயர் டார்ச் லைட்டு கூட பிரச்சனை இல்லை, மொபைல் வச்சிருக்கோம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஹில்ஸில் வரனால அடுத்து நீங்கள் பிரிக்ஸ்டான் யூஸ் பண்ணுறீங்க, ஜேகே போடலாம். ஜேகே வந்து நம்ம ஹில்லுக்கு நல்லா இருக்கும். ஜேகே டயர்ஸ். ஆமாம், நான் காருக்கு ஜேகே தான் போட்டுருக்கேன். ஜேகே பயங்கரமாக இருக்கும். ப்ரைஸ் வைஸும் அட்வைஸ் சூப்பர். 70%ல வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமான டயர் டு டயர் ரிப்ளேஸ்மெண்ட். ஓ சரி சரி சரி. 70%ல இருக்கும்போது டயர் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த பேட்டர்னில் வந்து ஏதாவது இந்த மாதிரி பாதி போய் இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அவங்களே. ரெண்டாவது வந்து அவங்க ஷோரூம் பிரிக்ஸ்டான் ஷோரூம் இருக்கிற மாதிரி அதே அவங்களே வந்து டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க ஜேகே. நீங்கள் எங்கே மாற்றுறீங்களோ அங்கேயே ரெகுலராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, மலையில் ஓட்டுறதுக்கு அது நல்லா இருக்குது. ஜேகே சூப்பராக இருக்குங்க, பேட்டர்ன் சூப்பராக இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும். அதாவது 4 வீலருக்கு காருக்கு எல்லாமே சூப்பராக தான். டயருக்கு இது 2 வீலருக்கு வந்துருச்சு ஜேகே. ஆமாம், ஒன்று சின்ன வண்டிக்கு மட்டும் வந்திருக்கு, ஸ்கூட்டருக்கு மட்டும் வந்திருக்கு ஜேகே. அந்த என்டார்க்கு, டிவிஎஸ் ஜூபிட்டர் அது மாதிரி வந்து அதுக்கு மாட்டிக்கு வந்து அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட மாட்டி விடுங்க, அதில் மாட்டி விடுங்க. கொடுங்க, வீலுக்கு இப்போ மாட்டிக்கலாம். அது எல்லாம் உடஞ்சு போயிட போகுது. இது உடைச்சிட்டாரு. ஏசா தட்டினாரு நம்ம நீங்கள் டே வச்சிருக்க இடத்துல தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரிங்கு உடையாம இருந்தால் பிரச்சனை. சரி ரைட்டு. அந்த இது ஏர்போர்ட் இல்லையா? இல்லை இருக்கு, எல்லாமே இருக்காது. அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு செவிக்கு போட்டு வேலை முடியும். ரிங்குக்கு வரக்கூடிய அந்த இது மட்டும் உடையாம இருந்தால் சரி. சரி, அதான் பஞ்சர் ஓட்டுங்க. தேங்க்யூ. யாருமே நிக்கல. ஏன்னா அம்மாட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்டோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தடவை கொடுத்தாங்க, 2வது தடவையும் கோச்சிக்காம அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்க தான் அம்மா அதான் சொன்னாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. ஆனா இவர் மருதமலை சத்தியமான பாட்டு கேட்டுச்சு. வாட்ஸ்அப் கால் பண்ணி அதனால அங்கே இப்போ பிஎஸ்என்எல் நல்லா டவர் கிடைக்குது. பிஎஸ்என்எல் டவர் அங்கேயே தான் இருக்கு. டவரில் ஓன் பண்ணிட்டாங்க. ஆனால் சிம் நான் மாற்றலான்னு இருக்கேன், பிஎஸ்என்எல்க்கு மாற்றலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? கார்த்திக். கார்த்திகேயன் முருகன் பேர் தான். நன்றி ப்ரோ. ரொம்ப நேரம் இந்த மணிக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா, எங்களுக்கு அந்த இடத்துல டவரும் கிடைக்கல. எங்கள் கூட வந்தவர் எல்லாத்துலேயும் கால் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே ரெஸ்பான்ஸும் பண்ணலை. எங்கள் ஸ்டெப்னியும் பஞ்சரு, டயரும் பஞ்சரு, கீழே இறங்க முடியாது. கரெக்டாக யானையோட வழித்தடம் அந்த ஏரியா. எப்போனாலும் யானை வரலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நான் நம்பினது அந்த முருகனை ஒரு ஆளை தான். எந்த வழியிலனாலும் ஒரு உதவி வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரி அந்த முருகன் என் நம்பிக்கையை காப்பாற்றிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது யார் உங்களுக்கு உதவி பண்ணான்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.